ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் ஜிடிக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை நம்ம ரிஸ்கா ட்ரை பண்ணணும், அதே மாதிரி ரிஸ்கா எந்த பிளேயரை லீவ் பண்ணணும், அதே மாதிரி சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம், கேட்டகரி வைஸ் எத்தனை பிளேயரை நம்ம எடுக்கணும், எத்தனை பிளேயரை லீவ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னைக்கு ப்ளே பண்ணுற வென்யூவோட பிச்சு கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கு, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இதே வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சு தான் நம்ம பிளேயரு எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் 47 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் பிலோ ஸ்கோரும் இங்கே 8 டைம்ஸ் 58 டைம்ஸ் ரெஜிஸ்டரும் ஆயிருக்கு, ஹை ஸ்கோரும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்கே லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச்சில் ஆவரேஜே பார்த்தீங்கன்னா 180 தான் வந்திருக்கு. விக்கெட் ஃபாலும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15 விக்கெட் விழுது. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15 விக்கெட் விழுது. அதுக்கு தக்கனமான பவுலரை நம்ம டீமில் கண்டிப்பாக வச்சிருக்கணும். மொத்தமாக ஐசிசி T20 இருந்து நடந்துட்டு இருந்த மேட்ச்சில் 11 மேட்ச்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு தான் விக்கெட் அதிகமாக கிடைச்சிருக்கு ஸ்பின்னர்ஸை விட. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர் கூட கொஞ்சம் விக்கெட் எடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் விக்கெட் அதிகமாகவே கிடைச்சிருக்கு. ஜிடியோட பாசிபிள் பிளே 11 கண்டிப்பாக மாத்துறதுக்கான இது இருக்காது. ஏன்னா ஆர்சிபியை வின் பண்ணிட்டு வரதுனால அவங்க சேம் இதில் தான் போவாங்க. இதில் பிரதீப் கிருஷ்ணா வந்தால் மட்டும் உள்ள எடுப்பாங்க. அவர் இன்ஜர்ல இருக்காரா இல்லை இவங்க எடுக்க மாட்டேங்காங்கன்னு தெரியல. அவருங்க எடுக்கலைன்னா கண்டிப்பா டீமுக்கு கொஞ்சம் டிராபேக்காக தான் இருக்கும். பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் 11 மேக்சிமம் சேமா தான் இருக்கும். அந்த ஐச்புராருக்கு பதிலாக வேணா அதுக்கு தக்கனமா ஃபாஸ்ட் பிச்சுனா வைஷக் விஜயகுமாரை ட்ரை பண்ணுவாங்க. சுஷாந்த் சிங் வந்தாங்கன்னா வேற ஒரு அந்த ஹெக்டேங்கிற பிளேயரை கூட லீவ் பண்ணிட்டு அவரை வைப்பாங்க. ஸோ சுஷாந்த் சிங் வராத பட்சத்தில் ஸ்டாயினிஸ்க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த மட்டும். பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் ஜிடிக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபஸ்ட்டு வென்யூ எந்தெந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு வென்யூ பிச்சு நம்பர் 5 பிச்சு நம்பர் 5ல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த பிச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேசினுக்கு டஃப்பாக இருக்கும். லைட்டாக இனிஷியலாக விக்கெட்டும் போகும், சேசின் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்கும், விக்கெட் ஃபால் இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். நல்ல பவுன்ஸ் போடுற ஃபாஸ்ட் பவுலருக்கும் நல்ல சப்போர்ட் ஆகும். ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் மேக்ஸிமம் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆகும். ஆனால் மெயினாக ஃபாஸ்ட் பவுலர் தான் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிச்சில் என்ன மேட்ச் நடந்திருக்கு ரீசண்டான்னு பார்க்கும்போது ஜிடிக்கும் எம்ஐக்கும் நடந்தது. எம்ஐ கம்ப்ளீட்டாக ஜிடியை டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. சேசினில் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாமல் கம்ப்ளீட்டாக விக்கெட்டை விட்டுருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் டாப்பில் எம்ஐக்கு விக்கெட் போயிருக்கும், திலக் வர்மா தான் அடிச்சிருப்பார். இந்த பிச்சு எந்த மாதிரியான கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல சப்போர்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா போனாட்ட அந்த குமாருங்கிறவர் எம்ஐக்கு மொத்த விக்கெட்டையும் எடுத்திருப்பார் செகண்ட் இன்னிங்ஸில். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா திலக் வர்மா அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இங்கே நடந்த மேட்சையும் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்டர் ஃபாஸ்ட் பவுலருக்கு மெயினாக சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீசெண்டாக நடந்த மேட்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஃபைனல், அதாவது இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த ஃபைனல் T20. அங்கே எல்லாருமே டாஸ் வின் பண்ண உடனே நியூசிலாந்து பவுலிங் தேர்ந்தெடுத்தது தப்பான டிசிஷன் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இது சேசிங் பண்ணுறதுக்கு டஃப்பான கிரவுண்டு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட் அங்கே அப்போவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எடுத்ததுனால என்ன ஆயிட்டுன்னா கம்ப்ளீட்டாக இந்தியா ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஹை ஸ்கோர் பண்ணிட்டாங்க.
அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அடிக்காத அபிஷேக் சர்மாவுக்கும் அந்த லெஃப்ட் ஹேண்டை அங்கே சப்போர்ட் ஆகி அடிச்சிருப்பார். அதே மாதிரி செகண்டு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பாலும் விக்கெட் போயிருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் பவர் பிளேயில் இது வரைக்கும் இங்கே நடந்த இந்த பிச்சிலையும் நடந்ததில் மேக்ஸிமம் 1 இல்லைனா 2 ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் போக வாய்ப்பு இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்லையும் 1 இல்லைனா 2 மேக்ஸிமம் 1 விக்கெட்டாவது போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த ஃபைனல் மேட்ச்சில் மட்டும்தான் 1 விக்கெட்டானது போகலை ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ மேக்ஸிமம் 1 விக்கெட் போகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சேஸின் டஃப்பு தான் இருந்தால் கூட பஞ்சாபுக்கு வந்து இங்கே பிச்சு சப்போர்ட் ஆகும். அதை பற்றியும் பின்னாடி நம்ம சொல்லலாம். அதில் மெயினாக அவங்க சேஸ் பண்ணியும் இங்கே இந்த வெண்ணியில் எம்ஐ கூடலாம் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி ஃபைனலுக்கு கூட லாஸ்ட் வர போயிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு இதில் தான் மிஸ் ஆனதோட அவங்களால பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அந்த பி சிங்கு, ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர், கனோலி, ஸ்டாய்னஸு இப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சேசிங் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ இது இருந்தால் டஃப் இருந்தாலும் ஒரு 2 பேர் ப்ளே பண்ணிட்டா கூட மேட்ச் அவங்க பக்கமானது மாறிடும். ஸோ பஞ்சாப் சேஸ் பண்ணால் கூட பண்ணிடலாம். ஆனால் ஜிடி சேஸ் பண்ணால் தான் கஷ்டம். ஸோ டாஸ் வந்து மெயினான ஃபேக்ட்ரு. இந்த மேட்சோடைய ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். இப்போ ஹை பர்சன்டேஜ் கேப்டன் யார் இருக்காங்க அப்படின்னா கில்லு. இப்போ வர கில்லு தான் இருக்காங்க. மேக்ஸிமம் லாஸ்ட் வர கில்லு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. விசி வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. பி சிங்கும் இருக்கார், சுதர்சனும் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த கேட்டகரியில் இருந்து கண்டிப்பாக சி இல்லைன்னா விசி ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சில் வரும். அது சி இருக்கலாம் இல்லை விசியாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வரும். அதில் எந்தெந்த பிளேயரை நம்ம எடுக்கலாம் ரிஸ்கா ஜிஎலுக்கு அப்படிங்கும்போது, இப்போ இந்த மேட்சோட கண்டிஷன் பொறுத்தவரை பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு விக்கெட் போகுது. ஸோ நம்ம ஜிஎலுக்கு எடுக்கும்போது அப்படி தான் எடுக்கணும். எஸ்எலுக்கு எடுக்கும்போது நீங்கள் சேஃபாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பி சிங்கோட ரெக்கார்டு பொதுவாக இந்த வென்யூக்கும் ஹெட்டுகள்லையும் நல்லா இல்லை, கம்மியாக தான் பண்ணியிருக்காரு. சேசிங் நல்லா பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல பட்லரா பி சிங்கா அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு ஹை பிக்கை ரிஸ்க் எடுக்கலாம். மேக்ஸிமம் பட்லர் டிடி வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு ஹோம் கிரவுண்டு மாதிரி தான். இந்த வென்யூவில் அவர் நல்லாவே ப்ளே பண்ணுவார். சேசிங் பண்ணால் ரொம்ப மஸ்ட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். ஸோ ஒரு சிவிசி ஆப்ஷனில் தான் இருக்கார். ட்ரீம் டீம் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கனோலி. இவங்க 2 பேரும் கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு பிக்காக தான் இருப்பாங்க. அவர் லெஃப்ட் ஹேண்டுக்கு பிச்சும் இது ஆகும். ஸோ ட்ரீம் டீம் ஆப்ஷன் கனோலி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அடுத்து இந்த பிஆர்யாவை ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. ஒரு டீமில் வச்சு எடுங்க, ஒரு டீமில் ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. அவர் வந்து ஒரு ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப் கண்டிஷனில் இருக்கார். ஸோ அவரை அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். கில்லு, சாய் இதில் யாராவது ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த இனிஷியல் ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து விக்கெட் விழுது. ஸோ இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்களை ஜிஎலுக்கு ரிஸ்க் எடுங்க, எஸ்எலுக்கு எடுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த 2 பேருக்கும் சேர்ந்தாப்புல சிவிசி கொடுக்காதீங்க, வரமாட்டாங்க எஸ்எலுக்கு ப்ளே பண்ணாலும். இந்த கேட்டகரியில் 7 பேரில் இருந்து நம்ம ஒரு 3 to 4 பேர் எடுக்கலாம். ஜிஎலுக்கு எடுக்கிறவங்களும் எடுக்கலாம். பிச்சில் லாஸ்ட்டாக நடக்கும்போது ஹோல்டர் இந்த வென்யூவில் எம்ஐக்கு எதிராக இல்லை. ஆனால் இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணுவார். இவருக்கு ரொம்ப இந்த பிச்சு பவுலிங் அண்ட் பேட்டிங் 2க்குமே சப்போர்ட் ஆகும். ஏன்னா டால் பேட்டர் பவுலர் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பிச்சு நல்ல சப்போர்ட் ஆகும். மார்க்கோ ஜான்சன் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆகும். ஸோ நம்ம ஹோல்டரா இல்லை ரபாடாவா இந்த 2 பேரில் இருந்து ஒரு ஃபாரின் பிளேயரை நம்ம எலிமினேட் பண்ணியே ஆகணும். ஃபாரின் பிளேயர் மொத்தம் நம்ம அதிகமாக எடுக்கிறதா இருந்தாலும் 4 பேர், அதுக்கு மேலே கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 4, அதுக்கு கீழே குறைக்கலாம் வேண்டாம். 4 பேர் கண்டிப்பாக நான் வருவாங்க இந்த மேட்ச்சு. கூட வேணால் ஒருத்தரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது அந்த பிளேயருக்கான ஆப்ஷனை வச்சு மட்டும்தான். ஆனால் 4 பேர், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ இதில்
ஹோல்டர் ரபாடாவில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ஹோல்டருக்கு டபுள் ஆப்ஷன் உண்டு, பவுலிங் ப்ளஸ் பேட்டிங். இந்த பிச்சு அவருக்கு சப்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச்சில் கூட, சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் கூட அவர் வேர்ல்டு கப்லையும் அடிச்சிருப்பார். ஸோ அவருக்கு அந்த பேட்டிங் ஜிடி ஃப்ளாப் ஆகிற மாதிரி கண்டிஷனுக்கு போகிறாங்க, லாஸ் ஆனாலும் அவர் பேட்டிங் பண்ணி கொடுப்பார். ஸோ அவர் அந்த இடத்துல ஒரு டிடிபிக்கு அவரா ரபாடாவாங்கிறதுல நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவர் லெஃப்ட் ஹேண்டு பவுலர். இந்த பிச்சுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆகும், ஏசிங்குக்கு ஆகும். அதே மாதிரி ரஷீத் கான் இருக்காங்க. ஏசிங்கா ரஷீத் கானா அப்படிங்கிறதுல ஒருத்தங்களை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அந்த 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து மேக்ஸிமம் 2. இந்த கேட்டகரியில் இருந்து வேணால் ஒரு ரிஸ்க்கு சிவிசி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரை. ஏன் அப்படின்னா பவுலிங் கண்டிஷனில் இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்க ஜான்சன் பவுலிங் போடுவார், சகாலுக்கு பிச்சு சப்போர்ட் ஆகும், செகண்ட் பவுலிங் போடுற பட்சத்தில் சிராஜிக்கும் சப்போர்ட் ஆகும். இந்த ஏகானும் கொஞ்சம் பவுலிங் இவருக்கும் அந்த லெஃப்ட்டுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ பிச்சுக்கு சப்போர்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டாயினிஸும் பார்த்தீங்கன்னா இது பிக் கிரவுண்டு, பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் கொடுத்தாங்கன்னா கன்ஃபார்மாக பெருசாக பண்ணிடுவார். பேட்டினும் சப்போர்ட் ஆகும் ஸ்டாயினிஸுக்கு. இந்த பிக் கிரவுண்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. இவங்களும் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயரும். ஸோ இதில் யாரை ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். அவர் பேட்டிங் பொறுத்து எப்படி வருவாருங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த சிராஜ் சகாலில் ஒருத்தங்களை நம்ம கண்டிப்பாக ஜிஎல் எஸ்எல் ரெண்டுத்துக்குமே எடுக்கணும். நீங்கள் சேஃப் பிக்காக நினச்சிங்கன்னா 2 பேரையுமே ட்ரை பண்ணலாம். சகால் பண்ணால் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு பெட்டரு. சிராஜ் பண்ணால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் அவருக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி பிளேயிங் பண்ணாங்கன்னா 2 பேரையுமே ட்ரை பண்ணலாம். ஸோ 2 பேரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒருத்தங்க மேக்ஸிமம் 2 பேரும் வரலாம். அதே மாதிரி மார்க்கோ ஜான்சன் அதே மாதிரி ஸ்டாயினிஸில் இருந்து ரிஸ்க் எடுத்தா 1, சேஃபாக எடுத்தா 2. ஏன்னா பவுலிங் பண்ணி ஜான்சன் வரலாம், ஸ்டாயினிஸ் பேட்டிங் பண்ணி வரலாம். சுஷாந்த் சிங் வராட்டி அவரை தான் இறக்கி விடுவாங்க, கண்டிப்பாக அடிப்பார். ஸோ இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணி ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃபாரின் பிளேயரை நம்ம எலிமினேட் பண்ணிகிட்டே தான் போகணும். பண்ணுங்கள். சேஃபாக எடுக்கிறீங்கன்னா 2 பேர் எஸ்எலுக்கு ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 பேரையும் எடுத்துக்கோங்க. ஃபெர்கசன் ஏக்கான ரொட்டேஷன் பண்ணுங்கள். அவங்க லோ பிக்கில் தான் இருப்பாங்க. ட்ரீம் டீம் வரலாம், இல்லை வராமலும் போகலாம். ஆனால் ஒருத்தங்களை தான் எடுக்கணும். ஒன்று ஏகான் எடுக்கணும், இல்லைனா ஃபெர்கசன் எடுக்கணும். 2 பேரில் யாராவது ஒருத்தங்களை தான் எடுக்கணும். 2 பேரையுமே எடுக்கக்கூடாது. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த லோ கிரெடிட்டில் இருக்கிற லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். இதில் ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வருவாங்க. இவர் இல்லை, போன மேட்ச் இம்பேக்டாக வந்தார், இந்த மேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த 3 பேரும் லாஸ்ட் மேட்ச்சில் இந்த தெவேதியா வந்து அடிச்சிருப்பார். ஸோ இதில் ஆப்ஷனாக இந்த பேட்டரில் இருந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனாக பேட்டரில் இந்த 3 பேர்லேருந்து யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். எஸ்கான் தெவேதியாவில் ட்ரை பண்ணுறது பெட்டர். ஜிடி லாஸ் ஆகிற மாதிரி கண்டிஷன் இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் 2 பேரில் ஒருத்தங்களை கண்டிப்பாக எடுக்கணும், வருவாங்க. அதே மாதிரி இந்த தெவேதியா, இந்த ஷெக்தே, அந்த மாதிரி இந்த சுஷாந்த் சிங் வரலன்னா இந்த ஷெக்தே இல்லைனா இந்த சுதர், இந்த 3 பேர்லேருந்து யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். ஸோ மொத்தமாக இந்த இடத்துல இருந்து 1 இல்லைனா 2, அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு தான் அந்த லைனப்புக்கு முன்னாடி யாரை இறக்கி விடுறாங்க. இப்போ வதேரா லாஸ்ட் மேட்ச் மாதிரி பின்னாடி தள்ளி தான் இறங்குறாருன்னா அவருக்கு அந்த வாய்ப்பு அந்த இடத்துல வராது. அதே மாதிரி தான் இவருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டேங்காங்க, பவுலிங்க்கு வாய்ப்பு வராது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் இந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஜிஎலுக்கு இதில் இருந்து ஒரு பிளேயராவது நம்ம எடுக்கணும். 1 ரிஸ்காக எடுத்தால் இன்னும் 2. ஸோ இதில் சிவிசி யாருக்கு தரலாம் அப்படின்னா பட்லருக்கு ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், கனோலிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
ஹோல்டருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலரில் சகாலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கில் சாயில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள், 2 பேரும் பண்ணாதீங்க, வர மாட்டாங்க. எஸ்எலுக்கு பண்ணுறவங்க சேஃப் பிக்கே எடுத்துகிட்டு சேஃப் சிவிசிலேயே ட்ரை பண்ணிவிட்டு 1 or 2 நம்ம சொன்ன அந்த லோ பிக்கை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சிவிசி சேஃப் ஆப்ஷன்லேயே கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.